நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்க மேடைக்கு வருமாறு திரு பெரியவர் முடியப்பநாதன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். திரு தலைவர் தசரதன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். திரு அலன் ஆனந்தன் நகர்மன்ற உறுப்பினர் திரான்சி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். பேராசிரியர் தலிஞ்சன் முருகையா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். திரு தேவகுமாரன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்பை நிகழ்த்துவதற்காக நமது திரு மதிவாணன் அவர்களை வரவேற்பை நிகழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அனைவருக்கும் பணிவு கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மனிதர் புனிதர் பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவின் சார்பாக பல ஆண்டுகளாக நாம் அதை நடத்தி கொண்டு வரும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய ஐயா முருகபத்மநாபன் ஐயா அவர்களே, சென்னையிலிருந்து வந்துள்ள நமது இதயக்கனி ஆசிரியர் குடும்ப நண்பருமாகிய இதயக்கனி ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வந்திருந்து எம்ஜிஆர் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதம் எங்களுக்கு இதயக்கனி புத்தகத்தை வீட்டிற்கு ஒவ்வொரு மாதம் அளித்து கொண்டிருக்கிறார். ஐயா இதயக்கனி ஆசிரியர் விஜயன் அவர்களே, குணச்சித்திர நடிகர், இந்தியா சென்னையிலிருந்து வந்துள்ள அருமையான ஒரு குணச்சித்திர நடிகர், அவருடைய தந்தையார் அனைவருக்கும் தெரியும். அசோகனுடைய மகன் வந்துள்ளார்கள், வின்சன் அசோகன் ஐயா அவர்களே. இது எம்ஜிஆர் பேரவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நல்ல நாளிலே வருகை புரிந்துள்ள எங்களுடைய மேடை அலங்கரித்துள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக நமது அனைத்து கழகத்தின் தலைவர்களே, இந்த எம்ஜிஆர் விழாவை சிறப்பாக நமது முன்னிலையில் சொல்லும் பொழுது முருகபத்மநாபன் ஐயா நான் குடும்ப நண்பர் என்ற முறையில் நான் பழகிய வரையில் ஒவ்வொரு முறையும் அவர் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி ரொம்ப எம்ஜிஆர் அவர்களை, மனித புனிதர் எம்ஜிஆர் டாக்டர் அவர்களை உள்ளூர நேசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் முருகபத்மநாபன் ஐயா. அவர் பிரான்ஸ் கழகத்தை எம்ஜிஆர் பேரவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க இந்த நல்லாளிலே அந்த கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நமது பொருளாளர் அனந்தராமன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர்களே, நிர்வாகிகளே, கழகத்தின் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் பேரவையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக மகளிர் அணியும் சேர்த்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மகளிர் அணி சேர்த்துள்ளார்கள். இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள எங்களுக்கு இனிமையான ஒரு நன்னாளிலே வருகை புரிந்துள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக சான்றோர்களே, பெரியோர்களே, மேடையில் விற்றிருக்கும் அன்பு குழந்தைகளே, ஐயா முருகபத்மநாபன் ஐயா முதலில் சொல்லும்போது ஒரு செய்தி நல்ல அழகாக சொன்னார்கள். நம் அனைவருக்கும் மனதில் பதியும்படி புரியும்படி இருந்தது. என்ன காரணம் என்றால், மனிதர் புனிதர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், மக்கள் திலகம் அவர்கள், வாத்தியார் அவர்கள், இப்படி பட்டங்கள் இருந்தாலும் அவர் நேசித்துக் கொண்டு இன்றைய இளைஞர்கள் சமுதாயம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்ற உணர்வோடு முருகபத்மநாபன் ஐயா சொன்னார்கள். ஏன் என்றால் இன்றைய சமுதாய இளைஞர்கள் அழகான முறையில் அவருடைய நமது எம்ஜிஆருடைய கருத்துக்களை காலம் சென்றாலும் நடிகராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுதும் அவருடைய சாதனையை அவர் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. முதலமைச்சர் படத்தை பாருங்க, கட்டழகு உடம்பை பாருங்க, அவருடைய செயல்பாடுகளை பாருங்க. பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை
அழகான பட்டத்தை கொடுத்தார். யார்? கிருபானந்த வாரியார் அவர்கள். ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய இருக்குது. இந்த மேடையில் நிறைய பேர் பேசுகிறதுக்காக இருக்கின்றார்கள். ஒரு 2-3 கருத்தில் இந்த வரவேற்புகளை சேர்த்து சொல்லிவிடலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதயக்கணி ஆசிரியர் ஒவ்வொரு முறை புத்தகத்தை எழுதும்போது, புத்தகத்தை வெளியிடும் போது நான் உடனடியாக முருகபத்தன் ஐயாவோட தொடர்பு கொண்டு வீட்டிலேயோ சரி தொலைபேசியிலையோ சரி பாராட்டி பேசுவது எனக்கு எல்லாரும் குழந்தைகளும் சேரும்போது அவருடைய செயல்பாடு இதயக்கணி ஆசிரியர் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் சென்று இது சேரணும். ஏன்னா அன்றைய முதலமைச்சர், அன்றைய நடிகர், அந்த உணர்வு இன்று எவ்வளோ பேருக்கு வரணும், இன்னும் நல்ல முறையில் வளரணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், அந்த உணர்வு தான். அந்த உணர்வில் மிக முக்கியமான ஒரு 2-3 கருத்து. அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருக்கும் பொழுது மட்டும் இல்லை, சிறு குழந்தையாக இருக்கும்போது தன் தாய் பசியில் வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம கூட அது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கோம், பசியில் வாடிக்கொண்டு இருக்கும்போது உணவில்லையேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி செய்திருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை கனகபிள்னார் பணம் நம்ம எழுதிய புத்தகத்தை எம்ஜிஆர் பேரவர்கள் அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் இன்னும் நம்மகிட்ட இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கும்போது உணவில்லையேன்னு தன் தாய் பக்கத்து வீட்டில் இருந்து அரிசி வாங்கி சமையல் செய்தா பாருங்க. அந்த உணர்வு அவருக்கு இளமையில் கல்லுன்ற மாதிரி இளமையில் பதிந்ததுங்க. அவருடைய அந்த இளமையில் பதிந்ததுனால தான் அவர் நடிகராக இருக்கும்போது சரி, முதலமைச்சராக இருக்கும்போது சரி, நம்ம மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, அப்புறம் தான் உலக புகழ் பெற்றார்கள். இந்த மக்கள் எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்க வேண்டும், நல்ல உடை கிடைக்க வேண்டும், நல்ல கல்வி வசதி கிடைக்க வேண்டும், மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு பாடுபட்டார்களே. அதுதான் அந்த ஒரு வரி கூட அடிமை பெண் படத்தில், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். என்ன வரிங்க அது? என்ன வரி? அற்புதமான வரிங்க அது. எவ்வளவு சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. தாயை வணங்காம இன்றைய இளைஞர்கள், சமூக இன்றைய குழந்தைகள்லாம், எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தாய் தந்தை வணங்கிட்டு செய்யுங்க. அவர் நடிகராக இருக்கும்போது மட்டுமல்ல, முதலமைச்சராக இருக்கும்போது தன் தாயை வணங்கி தான் செய்தார். நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அவருடைய உணர்வுகளை நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த குழந்தைகளை நல்லா வளரணும். அந்த ஒரு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் இன்றைய கிடைக்குமா? புகழ் எப்படிப்பட்ட புகழ் உச்சியில் இருந்தாங்க. இன்னும் அழகான ஒரே ஒரு 1001 படத்தில் அவருடைய சிந்தனைலாம் பாருங்களேன். இந்த மக்கள், தமிழக மக்கள் எங்கேயுமே உணவில்லாமல் இருக்கக்கூடாது, ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடாது, உடை இல்லாமல் இருக்கக்கூடாது, மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த உணர்வுதோடு தானே இருந்தாங்க. இரவு பகல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குவாருங்களாங்க. அந்த மாதிரி சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை தெரியுமா? முருகபத்திரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் பலமுறை. அந்த டிவி ஓடும்போது எம்ஜிஆர் படம் தான் ஓடிட்டு இருக்கும், எம்ஜிஆர் பாடல் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ கூட நினச்சிப்பேன், இந்த கான்ட்ராவர்சி அவருக்கு எப்படி இருந்தால் ரத்தத்தில் ஊறி விட்டது, அந்த உணர்வு மக்களுக்கு போய் சேரணும்னு நினைப்பார். 1001 படத்தில், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரியும். அந்த வரியும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற எண்ணம் தாங்க அவருக்கு. ஏழையே இருக்கக்கூடாது, உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழணும், நோயற்ற வாழ்வு வாழணும். அதனால தான் தமிழகம் முழுவதும் மருத்துவமனை கட்டினாங்க, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கர்மவீர காமராஜ் சத்துணவு கொண்டு வந்தபோது இது சத்துள்ள உணவாக பள்ளிகளுக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் அப்பொழுது பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன். முட்டைகள்லாம் போட்டாங்க, பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. அவருடைய திட்டம் தான். அது மட்டும் இல்லை, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். இது தாரக மந்திரமே அன்பு தாங்க. அன்பு, பண்பு, பாசம், இதுதான். இதை தவிர வேற எந்த பாசம், எந்த 3 எடுத்துக்கிட்டா போதுங்க. தலைவர், முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆருடைய 3 கருத்து தான், அன்பு, பண்பு, பாசம். இந்த கருத்தில் வேற மாற்றமே கிடையாது. இது என்றும் எல்லாம் சொல்லலாம். இன்னும் சொல்ல வரதுக்கு நிறைய பேராசிரியர் ஐயாவெல்லாம் இருக்கிறாங்க, காத்துட்ருக்காங்க. இந்த நன்னாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், வரவேற்பு உரைக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த எம்ஜிஆர் பேரவை முருகபத்ரன் அவர்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் இந்த கழகம் பல்லாண்டு காலம்
நீடூடி எல்லா சிறப்பும் பெற்று உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வளர வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்று சமுதாயம் நல்ல முறையில் வளர வேண்டும். இதற்கு ஆணித்தரமான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு ஆற்றுவதற்கு காத்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருந்த சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள், நமது பழம்பெரும் குணச்சித்திர வில்லன் நடிகர், அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய புரட்சி தலைவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த எஸ்.சி. அசோகன். அந்த காலத்தில் பட்டப்படிப்பு குறைவாக இருந்தாலும் அவர் பிஏ பட்டப்படிப்பு, எஸ்.சி. அசோகன் பிஏ என்று தான் போடுவார்கள். அப்படிப்பட்ட அவருடைய முதல்வர் வின்சென்ட் அசோகர் நடிகர், சிறந்த நடிகர். நடிகர் மட்டுமல்ல, சிறந்த உடல் அமைப்பு கொண்டவர். அவர் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவரோடு நமது எம்ஜிஆரின் புகழ் காக்கும் பணியிலே முழுவதும் உள்ள எம்ஜிஆர் பிரியர்களை இணைக்கும் பாலமாக பல நாடுகளுக்கு சென்று அங்கு தலைவருடைய பிரியர்களை சந்தித்து ஊக்கமூட்டி வரும் இதயக்கனி மாத இதழின் ஆசிரியர் இதயக்கனி விஜயன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது நமது புரட்சித் தலைவருடைய படத்திற்கு ஒளி தீபம் ஏற்றி அஞ்சலி செய்துவிட்டு மேடையில் வந்து அமர்வார்கள். சார் வாங்க. தாங்கள் அவர்கள் இருவரையும் பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் ஒளி தீபம். இதெல்லாம் வந்து மகளிர் இது பக்கத்தில் வந்து இருக்குது சார். 2 பேரும் படம் இருக்கும் சார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிட்டாங்க. நீங்கள் கூட ஏற்றிட்டாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து சார். அப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க சார். அப்படியே எடுங்க கேமரா. பழைய தொண்டை மண்டலம் அப்படி தான் சார். சார் அப்படியே நில்லுங்க. 2 பேரும் அப்படியே. தற்போது நமது தலைவர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினருக்கு நமது சபையில் உள்ள பெரியவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்த திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிக்கும் அனைவரையும் வருகவென வரவேற்று வணங்குகின்றேன். வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் மற்றும் பெரியவர் சிறியவர் உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்ஜிஆரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் என்று சொல்வதை விட ஒரு பெரிய நல்ல மனிதர் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் மலர்ந்த நாட்களை பார்த்தீர்களேயானால் நம்ம அந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு அந்த நேரத்தில் வரும். அதே நேரத்தில் அவர் மறைந்த தேதியை நம்ம பார்க்க போனோம்னா கிறித்துவருடைய
கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு பொருத்தமான நிகழ்வு வந்து ஒரு நல்ல மனிதர்களுக்கு அமையன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. வரவேற்புரை நிகழ்த்திய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை தனது பாட்டில் மூலம் நிகழ்த்த திரு முஜாபித் முகமது அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால், தீயோடு பஞ்சை சேர்த்தால். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால், தீயோடு பஞ்சை சேர்த்தால். இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றால் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கலையன்னம் போல் ஒரு தோற்றம், இடையில் இடையோ கிடையாது. சிலம்பன்னம் போல் ஒரு தேகம், இதழில் மதுவோ குறையாது. கலையன்னம் போல் ஒரு தோற்றம், இடையில் இடையோ கிடையாது. சிலை வண்ணம் போல் ஒரு தேகம், இதழில் மதுவோ குறையாது. என்னோடு தன்னை சேர்த்தால், தன்னோடு என்னை சேர்த்தால். என்னோடு தன்னை சேர்த்தால், தன்னோடு என்னை சேர்த்தால். இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றால் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. C'est une erreur. தனது
எம்ஜிஆர் திரைப்பாடல் மூலம் நமக்கு வரவேற்பு நிகழ்த்திய திரு முஜாவித் முகமது அவர்களுக்கு சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது கழகத்தின் சார்பாக அன்பழகன் அவர்கள் வரவேற்பு வழங்க உள்ளார்கள். வாழ்த்துக்கள். சபையில் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவையின் வருடாந்திர நிகழ்ச்சிக்கு தவறாமல் வருகை தரும் அனைவரையும் முதலில் எனது அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது தாயகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களின் புகழை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருப்பதில் முதலிடம் உண்டு என்றால் அது இதயக்கனி என்ற பத்திரிகையை தான் சாரும். ஏனென்றால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள் அனைவருமே எம்ஜிஆரை மறந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் இறந்து 25 வருடத்துக்கு பிறகும் மூளை முடுக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் என்றாலும் இதயக்கனி என்ற பத்திரிகையை தனது கடுமையான உழைப்பினால் தமது புரட்சித் தலைவர்களின் அனைத்து விவரங்களையும் மாதம் மாதம் தவறாமல் வெளியிட்டு வரும் நமது இதயக்கனி ஆசிரியர் திரு விஜயன் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நமது மறைந்த நடிகர் எஸ்.ஏ. அசோகன் அவர்களுடைய இளைய புதல்வர் திரு வின்சென்ட் அசோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திரு எஸ்.ஏ. அசோகனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தலைவர் குறிப்பிட்டது போல அந்த காலத்தில் ஒரு பட்டதாரியான நடிகர், பிஏ படித்தவர். அவரை நாமெல்லாம் ஒரு வில்லன் நடிகராக தான் பார்த்திருக்கின்றோம் அநேக படங்களில். ஆனால் அன்பையா என்ற படத்தில் எம்ஜிஆரும் அவரும் இணைந்து நண்பர்களாக நடித்த ஒரு படம். அதை பார்க்கும்போது அசோகனின் முகம் வில்லன் முகம் என்பதை மறந்துவிடும். அவருக்கு கதாநாயகன் முகம்தான். ஏனென்று திரைப்படம் எப்போதுமே கதாநாயகர்களை வில்லன்களாகவும் வில்லன்களை கதாநாயகர்களாகவும் காட்டி பழகிவிட்டது. அந்த அசோகன் அவர்களின் சிரிப்பை ரசிக்கக்கூடியவன் நான். அவர்கள் சிரித்தால் அதில் ஒரு அன்பு பாசம், வில்லனாக சிரித்தால் கூட அதில் ஒரு பாசம் கலந்திருக்கும். அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நமது மறைந்த நடிகர் அவர்களின் மகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்தது நமது தமிழ்ச்சங்கத்தின் பேரவைத் தலைவர் திரு பேராசிரியர் தசரதன் அவர்களையும், பேராசிரியர் முனைவர் திரு முடியப்பநாதன் அவர்களையும், திரு தலைவர் தேவகுமாரன் அவர்களையும், அடுத்ததாக காலம் பொன் போன்றது, காலத்தோடு எதையும் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு வருடா வருடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் திரு அலன் ஆனந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கூறுவது போல குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியினை துவங்குவோம் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களை கூறிக்கொண்டே இருங்கள், அப்போதுதான் மறக்காமல் இருக்கும். அடுத்ததாக நமது பேராசிரியர் தலிஞ்சன் முருகையன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அனைத்து தாய் குலங்களையும் கவிதை படிக்க வந்திருப்பவர்களையும் நாட்டியம் ஆடி மகிழ்ச்சியில் அளிக்கக்கூடிய நாட்டிய மங்கையர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் அனைவருக்கும் எங்கள் சபையின் சார்பில் அன்புடன் வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னிலை வகிக்கும் திரு பேராசிரியர் தலிஞ்சன் முருகையா அவர்கள் தனது கருத்துரையை வழங்குவார்கள். பேரன்புமிக்க தமிழ் அன்பர்களே,
உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், மேடையிலே அமர்ந்திருக்கும் இந்த எம்ஜிஆர் பேரவைக்கு நம்மளையெல்லாம் வாழ்த்த வந்திருக்கும் திரு விஜயன் அவர்கள், இதயக்கனி ஆசிரியர் விஜயன் அவர்களுக்கும், நமது எஸ்.ஏ. அசோகன் நடிகர் என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர். எம்ஜிஆருடனே 88 படங்களுக்கு மேலாக நடித்தவர், இணைந்து நடித்தவர். நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் நடித்த படங்கள் 126 படங்களிலே 88 படங்களில் ஒன்றிணைந்து நடித்தவர் எஸ்.ஏ. அசோகன். இன்று அவர் சார்பிலே அவரது மகனை நடிகர் வின்சென்ட் அசோகன் என்பவரை இந்த மேடையிலே வந்திருக்கின்றார். இதெல்லாம் நமக்கு சிறப்பளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தசரதன் அவர்கள் நம் பிரெஞ்சு மண்ணுக்கு மிகவும் அறிமுகமானவர், தொன்று தொட்டு தமிழ் பணி ஆற்றி வருகின்றவர். அடுத்தபடியாக குமரன் அவர்களும், தேவகுமரன் அவர்கள் மற்றும் முடியப்பநாதன், பேராசிரியர் முடியப்பநாதன் அவர்கள், ஆனந்தன் அவர்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் இந்த பேரவையிலே சினிமா நடிகர். சினிமா என்பது என்ன? சினிமா என்பது அன்றைய பொதுவாக சினிமா என்று தோன்றியது தெருக்கூத்திலிருந்து நாடகமாகவும், நாடகத்திலிருந்து சினிமாவாக உயர்ந்தது. இந்த 3 அங்கங்களை நீங்கள் பார்த்தால் தெருக்கூத்து, நாடகம், சினிமா, இவைகளெல்லாம் என்ன? சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கா, ஒரு கேளிக்கையா என்பதையெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் விடை கூறுவது அது ஒரு இலக்கியம். அது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை, ஒரு மக்களினுடைய சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய பண்பாட்டை அதை வெளிக்கொணர்வது தான் சினிமா உலகம். அது தெருக்கூத்தாக இருந்து தொடங்கியதிலிருந்து, நாடகத்தை தொடங்கியிருந்து சினிமா வரைக்கும். அது எம்ஜிஆர் அவர்கள் அந்த சினிமாவிலே நடித்தார் என்றால், அந்த சினிமா தொழில் என்பது மற்ற தொழில்களைப் போல அல்ல. மற்ற தொழில்கள் ஒரு இருவருக்கு, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள தொழில்கள். அது வேலை செய்பவர்களும் வேலை வாங்குவதற்கும் உள்ள ஒரு தொழில். சினிமா என்பது ஒரு கலாச்சார அடிப்படை. அந்த கலா ஒரு உலகத்தின் பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஒரு நீதி, நேர்மை இருக்க வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம், அதை எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடித்தார். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதுதான் அவர் எம்ஜிஆர் கடைபிடித்தார். தான் நடிக்கின்ற படங்களிலே மக்களுக்கு, சமுதாயத்திற்கு அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எப்படி செல்ல வேண்டும், அது வசன முறையாகட்டும், பாடல்களாகட்டும், காட்சி அமைப்பாகட்டும், ஒருபொழுதும் அது சமுதாயத்திற்கு எதிரான கொள்கைகளாகவோ, அது ஒரு செய்தியை சொல்லப்படாதவர்களாகவோ இருக்க அவர் விருப்பப்பட்டதே இல்லை. அவர் குறுகிய காலத்திலே வந்தாலும் 1954 தான் படங்களிலே அவருக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைத்தது. குறைந்தது ஒரு 10-12 ஆண்டு காலத்திலே அவர் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்கின்றார். சினிமா என்பது மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும், அறநெறி கொள்கைகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை உணர வைக்க வேண்டும். இத்தகைய ஒரு ஆன்மீக தார்மீகமான முறையை தான் சினிமா உலகம். அதனால்தான் இன்றைய உலகத்தில் எம்ஜிஆர் இன்று இறந்து 28 ஆண்டுகள் ஆயின போதும் அவருடைய கொள்கைகள் இந்த தலைமுறை இல்லாத அடுத்த தலைமுறை கூட சென்றடையக்கூடிய வண்ணமாக இருக்கின்றன. ஆனால் இன்றைய சினிமா உலகம் அப்படி இருக்கின்றதா? இன்றைய சினிமா உலகம் இந்த கலாச்சார அடிப்படை, பண்பாட்டின் அடிப்படை வெளிப்பாடுகளாக இருக்கின்றன? இல்லை. அதனுடைய அமைப்பு தான் எம்ஜிஆருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் மற்ற இன்றைய சினிமா தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இத்தகையதனால்தான் இன்று கூட நாங்கள் இன்று பிரெஞ்சு தேசத்துள்ள பல்கலைக்கழகங்களிலே எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடலை பாடமாக வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அதனுடைய கருத்து மையங்கள், அதனுடைய உண்மைகள், அதனுடைய உண்மை கூறுகள், அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், அதனுடைய மொழி அமைப்புகள் எல்லாமே அதில் அமைந்திருக்கின்றன. அதனால்தான் இன்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர் புனிதராக காணப்படுகின்றார். அவர் அரசியலை பற்றி சொன்னார் ஒரு வாக்கியம், வல்லவர்கள் எல்லாம் அரசியல் வல்லவர்களாக இருப்பதல்ல, அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நயம் உள்ளவர்களாக இருப்பதல்ல, அவர்கள் நயனம் உள்ளவர்களாக, நாணயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நெஞ்சுரம் கொண்டவர்களாக இருப்பதல்ல, அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இப்படி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண மனிதனை கூட, தமிழ்நாட்டில் அத்தனை கடைகோடி மனிதனுக்கும் அன்று சென்றடையக்கூடியதாக இருந்தது. என்னுடைய கருத்தெல்லாம் ஒரு சமுதாயம், ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியா என்றால் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம்
சினிமா உலகம் என்பது, சினிமா படங்கள் என்பது அந்த சமுதாயத்தை திருத்துவதாகவும், அந்த சமுதாய கொள்கைக்கு அடிப்படையாகவும், அதனுடைய கலாச்சாரங்களை வெளிக்கொணர்வதாகவும், உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும், ஒரு படத்தை இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு மொழியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்குறோம், வேறு எந்த மொழி கற்றுக்கினாலும் அந்த மொழி மட்டும் முக்கியமல்ல. அந்த மொழியை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு சினிமாவை காட்டி தான் அந்த மொழியை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சினிமாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதனுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி தான் எம்ஜிஆர் படங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரங்களை அடிப்படையாக வைத்தே அவருடைய படங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைய சினிமா உலகம் அப்படி இருக்கிறதான்னா அது நிச்சயமாக இல்லை. விஜயன் அவர்களுக்கு தெரியும், இன்று சினிமா பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றார். இன்றைய சினிமாக்கள் தமிழ் எத்தனையோ இதற்கு தமிழ் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் நேர்மாறாக உள்ள கதைகளாக இருக்கின்றன. எதற்காக நான் சொல்ல வருகின்றேன் என்றால், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உண்மையிலேயே தான் செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்ததால் தான் அவர் தான் செய்கின்ற தொழில் மிக மகத்தான ஒரு தொழில், அது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற கொள்கையிலே வாழ்ந்து காட்டியதனால் இன்று மட்டுமல்ல நாளைய தலைமுறைக்கும் ஒரு திருக்குறள் போல அவர் எத்தனை தலைமுறைக்கும் அன்று சென்றடையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். வணக்கம். திரு தலிஞ்சன் முருகே அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க வருமாறு திரு லக்கூர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். சிறப்புரையாற்றிய திரு தலிஞ்சன் முருகையா அவர்களுக்கு சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு இடைச்சொல்கள், ஒரு நிகழ்ச்சியை முன்கூட்டி நடத்த வேண்டியிருப்பதால் சிறுமி அரபி விஜய் டிவி புகழ்பெற்ற சூப்பர் சிங்கரில் பாடியிருக்க பார்த்துருப்பீங்க எல்லாரும். சூப்பர் சிங்கர் புகழ் சிறுமி அரபி அவர்கள் அடுத்ததாக 5 மணி அளவில் வேறொரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள இருப்பதால் அவர்களுக்குரிய நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் 2 பாடல்களை பாடிவிட்டு செல்ல இருக்கிறார்கள். அதற்கு தாமதத்திற்கு சபையினர் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். திரு சிறுமி அரபி மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். பட்டுமுகத்து சுட்டி பெண்ணே, கட்டி அணைக்கும் இந்த கைகள், வட்டமடிக்கும் இந்த கண்கள், வித்தமளித்தும் இந்த கதைகள், துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. மேலாடை நீந்தும் பாலாடை மேனி, நீராட
நமது மேடையில் இது போன்ற ஒரு குரல் ஒலிக்குமா என்ற ஏக்கம் எங்களுக்கு இருந்தது. அந்த ஏக்கத்தை நமது குண்டு மாங்கா தோப்புக்குள் என்று பாட்டை ஆரம்பித்து இன்று இந்தளவு வளர்ந்திருக்கும் நமது சிறுமி அராபிக்கு மேலும் இன்னும் ஆண்டவன் நல்ல குரல் வளத்தை கொடுத்து நமது பிரான்சிலிருந்து ஒரு தமிழ் குரல் தெளிவாக ஒலிக்கிறது என்பதை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி சிறுமிக்கு நினைவு பரிசினை வழங்க வருமாறு திருமதி அலன் ஆனந்தன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். நமது செல்வி அரபி அவர்கள் சென்னை சென்று விஜய் டிவியிலே கலந்து கொண்டு பாடி வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு நன்றாக அவர் பாடி பழக்கப்படுத்தி விஜய் டிவி அளவுக்கு சென்று வந்திருக்கிறார். ஆகவே அவரை தாங்கள் ஊக்குவிக்கும் வகையில் கரகோஷம் எழுப்பி அவருக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.